Hello Gautami Tech Skills family. Get ready to explore trending courses for 2025. Join us to learn through our course playlist and challenge yourself with daily quizzes. Support our community by subscribing, liking and sharing. Your support helps me to create great content and reach a wider audience. Thank you for being a part of this journey. Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel, Gautami Tech Skills. In this AI and ML with Python series, we are going to learn so many interesting concepts. Before going to start the session, I would like to introduce about my YouTube channel. In this YouTube channel, I have uploaded different domains like Java full stack development, data structures and algorithms with Python, MERN full stack development, and AI and ML with Python. And also, I just uploaded a separate video on Python Scratch, which is taught in English language. Based on your interest, you can go through my playlist and watch my videos. If you are having any doubts, kindly comment below so that I'm going to upload a separate video according to your doubts. Hope everyone will support just by subscribing, sharing, and doing likes. Let's begin the session. The next concept here is encapsulation. So encapsulation என்னன்னா wrapping up of properties and functions means ஒரே கண்டெய்னர்ல wrap பண்ணி வெச்சிக்கிறது தான் encapsulation means wrapping up of properties and functions in one container. Then we will call it as class. அது என்னன்னு கூப்பிடுறோம்னா class and தான் கூப்பிடுறோம். Okay, that means indirectly நம்ம என்ன encapsulation is implemented with the help of a class and object தான். Okay, so what is the main purpose of using this encapsulation is in order to provide security for your data. நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கு security provide பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். So இந்த security provide பண்றதுக்காக யூஸ் பண்ண போற கான்செப்ட் என்னன்னா access modifier. Access modifier சொல்லலாம், access member. இந்த access modifierல 3 types இருக்குமா. நம்ம இப்ப வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறது பப்ளிக்னா நம்ம எங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயா, மீன்ஸ் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் வெளியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த தொந்தரவும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ டிஃபால்ட். நம்ம இப்பத்து வரைக்கும் பார்த்ததுதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பிரைவேட் சொல்றோமா என்னதுன்னா எந்த கிளாஸ்ல நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும்தான் நீங்க யூஸ் பண்றதுக்காகும். You cannot able to access outside of it. ஓகேவா, சோ இதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்கன்னா this is called a private variable அன்னிட்டு அந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். அடுத்தது protect like a partially public அன்னிட்டு சொல்லலாம். இதோட ரெப்ரசன்டேஷன் என்னதுன்னா ஒரே ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டீங்கன்னா then it is called a protected. இதுக்கு என்னதுன்னா you can access in that same class, means அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த கிளாஸ்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கிற கிளாஸஸ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா you can use there it also. சோ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம ஒரு யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா பப்ளிக்னு கொடுத்துட்டு அப்லோட் பண்றோம். அப்ப என்ன ஆகுது, எல்லாருமே பார்க்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பிரைவேட் என்னது, நீங்க ஸ்டில் எதனா பண்ணணும் மீன்ஸ் அது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நோ ஒன் கேன் சி, இது யாருமே பாக்குறதுக்கு ஆகாது. சோ தட் இஸ் பிரைவேட். ப்ரொடெக்டட்னா நீங்க யாருக்கு டேக் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான், மீன்ஸ் யார் டேக் பண்றீங்க உங்களுக்கு வேணுமன்றோம், தட் மீன்ஸ் யூ ஹேவ் a relationship. சோ அவங்களும் பாத்துக்கலாம். அடுத்தது ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் கூட மெயினா அவங்களும் பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் ரிமைனிங் அவங்க கூட பாத்துக்கலாம்ன்ற மாதிரி. சோ தட் இஸ் வாட் தீஸ் ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ். சோ இப்போ நம்ம இது வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்றோம் டைரக்டா. See, so now our concept is here is encapsulation concept ma. In the encapsulation வந்துட்டு implemented using the class and object தான். So நம்ம ஆல்ரெடி பப்ளிக் பத்தி பேசிட்டோம், சோ திரும்ப அது பேச தேவையில்லை. இப்போ நான் பிரைவேட் பத்தி பேசிட்டு இருக்கேன், பிரைவேட் வேரியபிள்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். You can use it only in that class. அந்த எந்த கிளாஸ்ல நீங்க பிரைவேட் வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும்.
see இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் let us take a vehicle ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? சோ இந்த இதுல உள்ள நான் என்ன பண்றேன்னா வெஹிக்கிளோட நேம் எடுத்துக்கோங்களேன். நேம் இஸ் ஈக்குவல் டு இது பிரைவேட் வேரியபிளா எடுத்துக்கிறேன். சோ பிரைவேட் வேரியபிளா டிஃபைன் பண்ணோம்னா டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஐ அம் கோயிங் டு ரைட் பைக் ன்னுட்டு. சோ இப்போ இந்த வேரியபிள் இந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். இப்போ இதுல உள்ள ஃபங்க்ஷன் கூட கிரியேட் பண்றேன். def display function ன்னுட்டு எழுதிட்டு கண்டிப்பா பாராமீட்டர் செல்ஃப் இருக்கணும். ஓகேவா? சோ இதுல உள்ள நான் print of ready to drive ன்னுட்டு something ஏதோ மெசேஜ் கொடுத்துட்டேன் நானுங்க. சோ இப்போ இந்த வேரியபிள் you should use it inside itself. இப்போ நான் என்ன பண்றேன் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அந்த வெஹிக்கிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நீங்க அந்த வேரியபிள் நேம் அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நீங்க எங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவுட் ஆஃப் த கிளாஸ். கிளாஸ் வெளியே தான் நீங்க அந்த வேரியபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? எரர் வந்துடும். vehicle object has no attribute underscore underscore name means இந்த வேரியபிள் அந்த கிளாஸ் உள்ளத ஆக்சஸ் பண்ணிடும். பட் நீங்க எங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கிளாஸ் வெளியே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. that is not correct. you have to use this one inside this function means இந்த கிளாஸ் உள்ளத யூஸ் பண்ணணும். சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? print of self dot underscore underscore name. எதுக்காக நான் இங்க செல்ஃப் யூஸ் பண்ணிருக்கேன்னா நீங்க எப்பன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள வேரியபிள் வெளிய இருக்கிற வேரியபிள்ஸோட வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா must and should use of this implicit instant. இந்த கீவேர்ட் இந்த வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஆகும். நீங்க அது கொடுக்கலன்னா எரர் கொடுத்துரும். இப்போ இந்த வேல்யூ இந்த வேரியபிள் எங்க இருக்கு? அந்த கிளாஸ் உள்ளவே இருக்கிறதுனால இட் இஸ் ஓகே. இப்போ இந்த வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணோம்னா சிம்பிளா என்ன பண்ணலாம்? நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு சிம்பிளா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்கன்னா you will get the output. சோ நீங்க எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது உள்ளவே நீங்க யூஸ் பண்ணிக்கணும். otherwise it throws an error. that is what a private. அடுத்தது இன்னொன்னு என்னதுன்னா protected ன்னு சொல்லிருக்கு இல்லையா? protectedோட ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு சிங்கிள் அண்டர்ஸ்கோர். அது வந்துட்டு நீங்க பார்ஷியலி ப்ரொடெக்ட் பப்ளிக் மாதிரி தான். நீங்க அந்த கிளாஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம், சம் அதர் கிளாஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். சம் அதர் கிளாஸஸ்னா எங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த கிளாஸ்ல ரிலேஷன்ஷிப் இருந்தா மட்டும்தான், மீன்ஸ் டிரைவ் ஆயிருந்தா மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஃபாதர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எதுக்காக நான் ஃபாதர் மீன்ஸ் தட் இஸ் வெரி மச் அண்டர்ஸ்டாண்டபிள், அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஃபாதர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இங்க நான் ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டேன்னா இந்த வேரியபிள் வந்துட்டு ப்ரொடெக்டட் வேரியபிள் அன்னிட்டு. ஸோ சாயன் கொடுத்துட்டேன். இப்போ நவ் இப்போ இந்த வேரியபிள் சேம் ஃபங்க்ஷன் உள்ள சேம் கிளாஸ் உள்ள யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு கிளாஸ் உள்ள கூட நம்ம ஆக்சஸ் பண்ண பாருங்க. பிரிண்ட் ஆஃப் ஃபாதர் நேம் அன்னிட்டு ஜஸ்ட் இங்க மாதிரி எழுதிக்கிறேன். ஆக்சுவலா எங்கிருந்து வருது? ஃபங்க்ஷன் வெளியில இருந்து வந்துட்டு இருக்கிறதுனால கம்பல்சரி நம்ம கொடுத்துருக்கிற இம்ப்ளிசிட் இன்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் நம்ம ஆக்சஸ் பண்றதுக்காகும். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இது மாதிரி. சோ கிளாஸ் சன்ன்ற கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரிலேஷன்ஷிப் எதுவுமே டெவலப் பண்ணல. சோ நான் இந்த நேம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, dis one கொடுத்துக்கிட்டு செல்ஃப் ஒன் கொடுத்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் உள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபங்க்ஷன் உள்ள வந்துட்டு நான் இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ண போறேன். இந்த கிளாஸுக்கு அந்த கிளாஸுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகே, ஃப்ரம் ஃபாதர் கிளாஸ் அன்னிட்டு நான் ஜஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன். ஓகேவா? சோ அதோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்க? செல்ஃப் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் கொடுத்துறீங்க. எஃப் நேம். யூஸ்வலி இந்த கிளாஸுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. ரிலேஷன்ஷிப் இல்லாத டைம்ல நீங்க வந்துட்டு இந்த ப்ரொடெக்டட் வேரியபிள் இன்னொரு கிளாஸ்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதுல யூஸ் பண்ண ஓகே தான். இப்ப பாருங்களேன், நான் என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க ஃபாதருக்கு. எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபாதருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் மூலமா நான் அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வரும், எந்த தொந்தரவும் கிடையாது. இப்போ இதுக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாதனால இது கூட நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். கிரியேட் பண்ணுங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு சன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. இப்போ அந்த சன்னோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வருதான்னு செக் பண்ணுங்க. அப்ப வராது, எரர் வந்துடும். பிகாஸ் இந்த கிளாஸுக்கு சம்பந்தமே இல்லை. சம்பந்தமே இல்லாதப்ப நீங்க எப்படி இன்னொரு கிளாஸோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்றதுக்காகும்? நடக்காது. சோ நீங்க என்ன பண்ணணும்னா ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுங்க அந்த ரெண்டு கிளாஸஸ்க்கு. அப்ப இது என்ன ஆகுது? இந்த கிளாஸுக்கு இது சைல்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம கம்பல்சரி இது யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி இது யூஸ் பண்றதுக்காகும். இப்ப பாருங்களேன்,
s dot display one. இப்ப ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிருக்கீங்க இல்லையா? சோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணி பாத்தீங்களா? நீங்க பாருங்க. From father class உங்களுக்கு நேம் வந்திருக்கு. If there is a relationship, then it is allowed to access the protected variable in another class. Otherwise, it is impossible. This is what about encapsulation. So, which is the main purpose? What is the main purpose here is to provide a security for your details. Understand agudama? Till here understood? Understand? Yes, ma'am. Okay. So, next நம்ம oops concept முடிச்சிட்டோமா? Okay. So, by this we finished our oops concept, ma'am. So, என்ன படிச்சிருக்கோம் oops conceptல? By this we finished our oops concept. இந்த oops conceptல class then பார்த்துட்டோம். Object என்னத பார்த்தாச்சு. அடுத்தது inheritance concept என்னவோ பார்த்துட்டோம். Later abstraction பார்த்திருக்கிறோம். அடுத்தது encapsulation பார்த்திருக்கிறோம். Encapsulation காணமா polymorphism பார்த்திருக்கிறோம். This we finished the oops concept. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னது? Yes. We will start exception handling. What is mean by exception handling? In order to handle the runtime errors, we will make use of exception handling. Actually, நம்மளுக்கு exceptions அன்றது 3 types ma. Okay. One is syntax errors. One is the syntax errors. Second is logical errors. And third one is runtime errors. So, இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இது வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிடும். So that நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். இது கூட அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிடும். நம்ம அது கூட ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆனா இந்த லாஜிக்ன்றது அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணாது. அது என்ன ஆகுதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஏதாவது 1 to 10 நம்பர்ஸ் டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பாருங்களேன். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபார் லூப் பண்ண யூஸ் பண்ணுங்க, வைல் லூப் பண்ண ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. சோ எப்படி பண்றோம்? for I in range of 1, 11 கொடுத்துறேன். கொடுத்துட்டு நான் print of I கொடுத்துறேன். இங்க நீங்க இண்டென்டேஷன் கொடுக்கல. That means that is called syntax error. இண்டென்டேஷன் கொடுக்காதனால you didn't maintain a one tab space maintain பண்ணல. சோ அப்ப என்ன ஆகுது? That is called syntax error. நம்மளுக்கு அது அவுட்புட்ல கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு கொடுத்துரும். அது பார்த்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகே. அதே லாஜிக்கல் எரர் என்னதுன்னா I want to perform addition of 2 பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேமா. Want to do addition of 2 numbers பண்ணனும். இப்போ நான் என்ன பண்றேன்னா லாஜிக்கல் ஜஸ்ட் ஒரு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு 2 வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். x is equal to 50, y is equal to 10 ன்னு கிரியேட் பண்ணிட்டு சோ பிரிண்ட் பண்ணும்போது நான் x star y ன்னு கொடுத்துட்டேன். இங்க பிளஸ் ஆபரேட்டர் கொடுக்கிற பிளேஸ்ல நான் ஸ்டார் ன்னு கொடுத்துட்டேன். அப்ப நமக்கு அவுட்புட் என்ன வந்துரும்? It is going to give 500. ஆனா அது கரெக்ட்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கிற அவுட்புட் அது கிடையாது. சம் அதர் அவுட்புட் வருது. ஆனா நம்ம அதுல கரெக்ட் என்னவான்னுட்டு அப்படியே ப்ரொசீட் ஆயிட்டே போயிடுறோம். பட் இந்த லாஜிக் எரர்ஸ் நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்ணாது, நோட்டிஃபை பண்ணாது நம்மளுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் டிராபேக் ஹியர். ஓகே. லாஜிக்கல் எரர்ஸ் நம்மளுக்கு அவுட்புட்ல தெரியாது. இப்ப ரன் டைம் எரர்ஸ் பாருங்களேன். ரன் டைம் எரர்ஸ் கூட நம்மளுக்கு அவுட்புட்ல தெரிஞ்சிடும். சோ இந்த ரன் டைம் எரர்ஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ண போறது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஓகே. சோ இப்ப ரன் டைம் எரர்ஸ் என்னதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிவிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். லெட் அஸ் டேக் a is equal to 50, b is equal to 10 ன்னு கொடுத்துறேன். இப்ப ரிசல்ட் வந்துட்டு a by b print of result கொடுத்துறேன். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும்? நான் இங்க வந்துட்டு ஃப்ளோட் டிவிஷன் எடுத்திருக்கிறதுனால அவுட்புட் இஸ் 5.0 ன்னு கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ நீங்க கொடுத்திருக்கிற லாஜிக் கரெக்டா இருக்கிறதுனால அவுட்புட் கொண்டு வந்திருக்கு. மீன்ஸ் இஃப் யூ ஆர் கிவிங் a denominator value other than 0 கொடுத்தப்ப நம்மளோட லாஜிக் கரெக்ட், அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் வந்துடும். ஃபர்ஸ்ட் சப்போஸ் இப்ப நான் b வேல்யூ 0 ன்னு கொடுத்துட்டேன்னா நம்மளோட அவுட்புட் நம்ம கொடுத்திருக்கிற லாஜிக் இஸ் ராங். அப்ப அவுட்புட் இட் வில் கிவ் an as error. அவுட்புட் என்ன கொடுக்கும்? நம்மளுக்கு எரர் கொடுத்துரும். சோ இந்த மாதிரி எரர்ஸ் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஹேண்டில் பண்றீங்க? By using the exceptions. In the exceptions we are having 4 keywords, that is try, except, else,
and finally. இங்க இந்த ரெண்டு வந்துட்டு மேண்டிட்டரி, இது ரெண்டு வந்துட்டு ஆப்ஷனல். ஆனா நம்ம இத பத்தி கூட சொல்றோம். ஓகே, நீங்க எழுதுற லாஜிக் இந்த ட்ரை பிளாக் உள்ள எழுதணும். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரைப் நீங்க கொடுத்துருக்கிற லாஜிக் கரெக்ட் ஆச்சுன்னா அது அவுட்புட் கொடுத்துரும். அது தப்பாச்சுன்னா நம்மளுக்கு இப்ப ரொம்ப பெருசா அவுட்புட் வந்து எரரா வந்துடும். அது ஹேண்டில் பண்றதுக்காக இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல போயிட்டு நீங்க அது உள்ள எந்த மாதிரி சென்டென்ஸ் எழுதிருக்கீங்களோ நம்ம நோட்டிஃபை பண்றதுக்காக அது மட்டுமே கொடுக்கும். அது ஆர்டர் ரெட் கலர்ல வராம நம்ம அந்த எக்ஸெப்ஷன் எதனா தப்பு பண்ணும் போது எனக்கு எக்ஸெப்ட் பிளாக்ல வந்துட்டு அதுல என்ன தப்பு பண்ணிருக்கிறோமோ அந்த தப்பு நம்மளுக்கு அங்க அவுட்புட்ல பார்த்துட்டு நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். இந்த எல்ஸ் என்னது ஃபைனலி என்னதுன்னா இந்த ட்ரை பிளாக் எப்ப லாஜிக் கரெக்ட் ஆயிட்டு எக்ஸிக்யூட் ஆகுமோ அப்பதான் இந்த எல் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்னா இது எப்பவுமே எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ பிளாக் ட்ரை பிளாக் ஆனா எக்ஸிக்யூட் ஆகும், தப்பானா கூட எக்ஸிக்யூட் ஆகாது. அது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். இது தப்பானப்ப எது எக்ஸிக்யூட் ஆகும்னா எக்ஸெப்ட் பிளாக் கிட்ட வரும். இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல இருக்கிற சென்டென்ஸ் ஆர் நீங்க டிஃபால்ட் எதனா வேல்யூ செட் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கொடுத்துட்டு இட் வில் கம் டு த டைரக்ட்லி எல்ஸ் பிளாக். இங்க எல்ஸ் ஃபைனலி பிளாக் வந்து எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகாது. எல்ஸ் பிளாக் ஒரு ட்ரை பிளாக் ஒர்க் ஆனா மட்டும்தான் எல்ஸ் பிளாக் கொடுத்துரும். அது என்னன்னு சொல்லுதுன்னா எந்த எரர்ஸ் இல்லைன்ற சொல்ற மாதிரி தான். ஓகேவா? சோ இந்த ஃபைனலி வந்துட்டு ட்ரை பிளாக் ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகும், இல்லைன்னா கூட இந்த ஃபைனலி ஒர்க் ஆகும். டூ டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் சொல்லிருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் எக்ஸெப்ஷன் பத்தி பேசுறேன். சோ சேம் இப்ப நம்ம print 1 to 10 நம்பர்ஸ் அன்னதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்றேன். ஃபார் I in a range of 1 கொடுத்துறேன். நான் அங்க இண்டென்டேஷன் மறந்துட்டேன். நான் எப்ப இண்டென்டேஷன் மறக்கிறேனோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க. ரன் பண்ணி பாத்தீங்கன்னா you are getting some kind of error. What kind of error it is? Syntax error. என்ன எரர் வருதுமா? சின்டாக்ஸ் எரர் வருது. என்ன மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுது. சோ once you specify this, இப்ப ரன் பண்ணி பார்த்தா கூட இப்ப கூட நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க அந்த மாதிரி சொல்லு. ரன் பண்ணுங்களேன். என்ன வருது? இண்டென்டேஷன் எரர். மீன்ஸ் நீங்க எதனா தப்பு பண்ணீங்கன்னா அது ஸ்பெசிபிக்கா சொல்லிடும். சோ தட் இஸ் வாட் ஆர் சின்டாக்ஸ் எரர்ஸ். ஓகேவா? இது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். இன்னொன்னு என்னதுன்னா ஒன் மோர் திங், லாஜிக்கல் எரர்ஸ்மா. அந்த லாஜிக்கல் எரர்ஸ் நம்மளுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கிறோமோ சொல்லாது. அது அவுட்புட் கொடுத்துறாங்கன்னா அது தப்பு தான். அது நமக்கு எப்படி நமக்கு தெரியாதது. சோ இப்ப பாருங்களேன், print of 56 நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் பண்ணணும்ன்றது என்னதுன்னா மல்டிப்ளிகேஷன். சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணாம நான் மீன்ஸ் ஸ்டார் ஆபரேட்டர் வைக்காம நான் மைனஸ் சிம்பல் வச்சுட்டேன். அப்ப அவுட்புட் என்ன கொடுக்கும்? ஒரு அவுட்புட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா அது கரெக்ட் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஓகே அதுவே தான் கரெக்ட் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போயிடும். சோ தட் நம்ம எண்டிங்ல சோ மச் டிராபேக் ஆயிடும். சோ லாஜிக்கல் எரர்ஸ் அவுட்புட்ல எந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கோமோ சொல்லாது. அடுத்தது ரன் டைம் எரர்ஸ். இந்த ரன் டைம் எரர்ஸ் தான் நம்ம மெயினா சொல்றது எக்ஸெப்ஷன்ஸ் சொல்றோம். இந்த ரன் டைம் எரர்ஸ் தான் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோமோ பார்க்க போறோம். சி இப்போ நான் டிவிஷன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேமா. டிவிஷன் பண்ணணும்னா நான் ரன் டைம் மீன்ஸ் நான் அந்த செல் ரன் பண்ணும்போது வேல்யூஸ் கொடுக்கணும். நீ டைரக்டா வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணாம நான் இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணிக்க போறேன். சோ இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ணணும்? இன்டிஜரா கூட மாத்திக்கணும். சோ என்டர் நியூமரேட்டர் வேல்யூ. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா நான் ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டு அந்த வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி டிவிஷன் பண்ணணும். சோ ரன் டைம்ல வேல்யூஸ் கொடுக்கணும்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எப்பவுமே ஸ்ட்ரிங்கா ட்ரீட் பண்றதுனால நான் அது இன்டிஜரா டைப் கேஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதே மாதிரி டினாமினேட்டர் கூட கொடுக்கணும்ன்றதுனால இதை காப்பி பண்ணிக்கிட்டு இங்க சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் வேரியபிள்ல டினாமினேட்டர் அன்னிட்டு இங்க கொடுத்துட்டேன். டினாமினேட்டர் அன்னிட்டு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுங்க. ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். சோ நம்ம அதர் தேன் 0 கொடுத்தோம்னா டினாமினேட்டர்ல அப்போ நம்மளுக்கு அவுட்புட்ஸ் கொடுக்கும். 0 கொடுத்துட்டீங்கன்னா எரர் கொடுத்துரும். இப்போ நான் இது பிரிண்ட் பண்ண போறேன். பிரிண்ட் ரிசல்ட். ரிசல்ட் என்ன பண்றீங்க? ரிசல்ட் எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க? ரிசல்ட் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. சோ இப்போ ரன் பண்ணீங்கன்னா வாட் இஸ் தி அவுட்புட் we can see here? see ரன் பண்ணும்போது நமக்கு வேல்யூஸ் கேட்கும். நான் இப்போ வந்துட்டு ஒரு 19 கொடுத்துட்டேன். டினாமினேட்டர்ல 2 கொடுத்துட்டேன். சோ நம்மளுக்கு ரிசல்ட்ன்றது it will give some float value தான். because நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது float division.
சோ அதர் தேன் 0 கொடுக்கறதுனால எந்த தொந்தரவும் கிடையாது, அவுட்புட் வந்துருச்சு, எந்த தப்பு இல்ல. இப்ப திரும்பி ரன் பண்ணும்போது I am going to do like this 15 denominator 0 கொடுத்துட்டேன். நீங்க 0 கொடுத்தீங்கன்னா it gives an error that what type of error it is? Zero division error. இங்க ரெட் கலர்ல கொடுக்கிறது என்னன்னா எக்ஸெப்ஷன் நேம்ஸ். இது எல்லாமே இது என்னது எக்ஸெப்ஷன் நேம்ஸ். இப்ப நீங்க ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்ஸ் யூஸ் பண்றீங்க கரெக்டா இம்ப்ளிமெண்டேஷனுக்காக. அது அந்த எரருக்கு இருக்கும் போது மட்டும்தான் அந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் ஹேண்டில் ஆகணும்ன்ற மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம் இல்லையா? சரி இப்ப பாருங்களேன், இங்க இந்த மாதிரி டைரக்டா போடுறதுனால நம்மளுக்கு தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி ரெட் கலர்ல தெரியுது, இந்த மாதிரி ஆர்டா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி எரர்ஸ் ஹேண்டில் பண்ணணும்னா நம்மளோட லாஜிக்ஸ் எங்க கொடுக்கணும்? ட்ரை பிளாக்ல கொடுக்க போறீங்க. சோ ட்ரை பிளாக் கிரியேட் பண்ணிட்டு அதுல உள்ள அந்த லாஜிக் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. சோ இப்ப வந்துட்டு நீங்க லாஜிக் அதர் தேன் 0 கொடுத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் எக்ஸிகியூஷன் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் கொடுத்துரும். எங்க போகும் அது? எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஃபார் சப்போஸ் நீங்க 0 கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா it will come into this block. அப்ப நீங்க என்ன பிரிண்ட் பண்றீங்க? something means error பண்ணிருக்கீங்கன்றதுனால நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறேன், exception raised ன்னு கொடுத்துறேன். அப்ப என்ன ஆகுது? இந்த மாதிரி ரெட் கலர்ல காட்டாம நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த லைன் தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ இப்ப பார்க்கலாம் எப்ப எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகுதுன்னா நம்மளுக்கு எப்ப எரர்ஸ் இல்லையோ, ஓகே நோ எக்ஸெப்ஷன்ஸ், எந்த தப்பு இல்லையோ அப்ப ட்ரை பிளாக்ல இருக்கிறது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எக்ஸிக்யூட் ஆன உடனே இட் வில் கம் டு தி எல்ஸ் பிளாக். அந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு பிளாக் என்னன்னு சொல்லிருக்கேன், ஃபைனலி பிளாக். அந்த ஃபைனலி பிளாக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எல்லாத்துக்குமே எப்ப நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்ல இருக்கும்போது நம்ம இந்த லாஜிக் எக்ஸிக்யூட் ஆனப்ப அந்த மீன்ஸ் ஒரு லாஜிக் ஓபன் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் க்ளோஸ் ஆயிடணும். அதே மாதிரி ஒரு எக்ஸெப்ஷன் ரைஸ் ஆனா கூட நம்ம அந்த கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணணும். சோ அப்போ இந்த ஃபைனலி பிளாக்ன்றது கம்பல்சரி இருக்கணும், எக்ஸிக்யூட் ஆகணும். சோ அதனால என்ன பண்றேன்னா ஆல்வேஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட், எந்த பார்ஷாலிட்டி இல்ல அது. ஓகே, டேட்டாபேசஸ்ல ரொம்ப இந்த ஃபைனலி கீவேர்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? சோ இப்போ இதை ரன் பண்ணுங்களேன். இது ரன் பண்ணும்போது it will ask you to enter the numerator value and denominator value. So now I am giving 23, denominator value is 5. So இங்க other than 0 கொடுத்திருக்கிறதுனால it will perform a division operation, it will give the result. இது எப்ப இந்த ட்ரை பிளாக் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகுது, எக்ஸெப்ஷன் பிளாக் ஒர்க் ஆகாது. அப்போ ட்ரை பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஃபைனலி பிளாக்ல வந்து மீன்ஸ் it will go to close the connection. சோ இப்ப ஃபைனலி இப்ப ரன் பண்றேன். சோ பாருங்க அவுட்புட் வந்துடுச்சு. அப்ப எக்ஸெப்ஷன் எல்ஸ் பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபைனலி பிளாக்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருச்சு. சோ இதுதான் நம்மளோட லாஜிக் கரெக்ட் ஆனப்ப. ஃபார் சப்போஸ் இப்ப திரும்பி ரன் பண்ணும்போது ஐ அம் ஜஸ்ட் கிவிங் நியூமரேட்டர் as 45, டினாமினேட்டர் as 0. இப்ப டினாமினேட்டர் வேல்யூ 0 கொடுத்தப்ப நம்மளுக்கு முன்னாடி இந்த மாதிரி எரர் காட்டுருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா எப்ப நம்ம லாஜிக் தப்பாகுமோ இட் வில் கோ டு தி எக்ஸெப்ட் பிளாக். எக்ஸெப்ட் பிளாக் உள்ள போயிட்டு நம்ம இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு it will come to the finally block to close the connection, to close the connection. So இப்ப ரன் பண்ணி பாருங்களேன். சோ என்ன வந்திருக்கீங்க பாருங்க, exception raised ன்னு வந்திருக்கு. Instead of getting this much error message, simply you are getting the single line statement what you have provided in that block. அது பண்ணிட்டு finally block இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துருச்சு. இல்ல மேம் எனக்கு இது எக்ஸெப்ஷன் ரைஸ்ட் தான் வருது, நான் எந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கேன் எனக்கு தெரியணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸெப்ஷன் பிளாக்ல அந்த கீவேர்டு பக்கத்துல you should use a class name called exception. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேம் கொடுக்கிறதுக்காக as keyword யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் நேம் வந்துட்டு இங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரி தப்பு பண்ணிருக்கீங்களோன்றது கூட நம்மளுக்கு இங்க சொல்லிடும். சோ இப்ப பாருங்களேன், நம்ம அதர் தேன் 0 கொடுத்திருக்கிறதால அவுட்புட் கொடுத்திருக்கு. இப்போ ரன் பண்ணும்போது நான் என்ன பண்றேன்னா டினாமினேட்டர் 0 கொடுத்துறேன். இங்க பாருங்க என்ன கொடுக்குது பாருங்க, என்ன எரர் பண்ணிருக்கீங்க நீங்க, ஜஸ்ட் செக் இட் ஹியர், டிவிஷன் பை 0 எரர் பண்ணிருக்கீங்க. சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கிறது பாருங்க, இதே எரர் தான் நம்ம பண்ணிருக்கிறது. சோ நம்மளுக்கு எரர்ஸ் கூட தெரியணும்னப்போ இந்த எக்ஸெப்ட் கீவேர்டுக்கு பக்கத்துல இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்கு அலியாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் தட் என்ன எரர்னு சொல்லிடும். ஓகேவா? சோ மேம் இப்போ நம்மளுக்கு இது வந்திருக்கு, இந்த மாதிரி மெசேஜ் வராம டினாமினேட்டருக்கு ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டு அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நீங்க பண்ணலாம்னா கண்டிப்பா பண்ணலாம். எப்படியா பாருங்களேன். சோ இங்க டினாமினேட்டர் வேல்யூ வந்துட்டு ஒரு டிஃபால்ட் வேல்யூக்கு அசைன் பண்ணிக்கோ, அது ஒன்னே இருக்கணும்னு இல்ல, உங்களோட இஷ்டம். இப்போ நம்மளுக்கு டினாமினேட்டர் வேல்யூ எப்ப 0 கொடுக்குறோமோ அப்ப இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல கிட்ட வந்துட்டு டினாமினேட்டருக்கு 1க்கு அசைன் ஆயிட்டு நியூமரேட்டர் வேல்யூ அதுல இருக்கிறத அசைன் எடுத்துக்கிட்டு
டினாமினேட்டர் வேல்யூ நம்ம இந்த எக்ஸெப்ட் பிளாக்ல கொடுக்குறது எடுத்துக்கோ. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஓகே gives a result with இந்த மாதிரி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக gives result with default denominator value அன்னிட்டு நான் ஜஸ்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதிட்டு இருக்கேன். சோ அந்த வேரியபிள் எந்த ரிசல்ட் ஸ்டோரா இருக்கு இந்த வேரியபிள்ல. சோ இப்போ ரன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு இன்டிமேஷன் மெசேஜ் இல்லாம டிஃபால்ட் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்கு அவுட்புட் கூட கொடுக்கும். சோ நியூமரேட்டர் 34 கொடுத்துட்டேன், டினாமினேட்டர் 0 கொடுத்துட்டேன். இப்ப பாருங்களேன் எக்ஸெப்ஷன் ரேஸ் அது 0 பை டிவிஷன் பை 0. நான் இப்ப டிஃபால்ட் வேல்யூ கொடுத்திருக்கிறதுனால 1 இந்த நியூமரேட்டர் 34 டிவைடட் பை 1. சோ நம்ம இங்க ஃப்ளோட் டிவிஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம அவுட்புட் 34.0 வந்திருக்கு. சோ இந்த பிளாக் ஒர்க் ஆகும்போது நம்மளுக்கு இது ஒர்க் ஆகாது, எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகாது. ஓகேவா? சோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஹேண்டில் த எரர்ஸ். மேடம் இப்ப வந்துட்டு எனக்கு மல்டிபிள் எரர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நானு ஓன்லி டிவிஷன் எரர் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். எல் இஸ் ஈக்குவல் டு பவன், அடுத்தது கிரண், அடுத்தது மணி, தென் சாயின்னுட்டு கொடுத்துட்டேன். நானு இந்த லிஸ்ட் வேரியபிள்ல ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆக்சஸ் பண்ணணும் நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சஸ் பண்ணணும்னப்ப நம்ம என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் டூ, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா இண்டெக்ஸ் வேல்யூ கூட நான் இங்க ஆக்சஸ் ரன் டைம்ல கொடுத்துக்கிறேன். சோ int of input function மூலமா enter index to access the value from the list ன்னுட்டு enter the index to access value from list ன்னுட்டு கொடுத்துட்டேன். சோ அப்ப நம்ம இங்க வேல்யூ கொடுக்குறோமா, அந்த வேல்யூ இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு நான் லிஸ்ட்ல இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப பாருங்களேன் ஆக்சுவலி எத்தனை வேல்யூஸ் இருக்கு லிஸ்ட்ல? 1 2 3 4. தட் மீன்ஸ் நான் 0ல இருந்து 3 வரைக்கும் தான் கொடுக்கணும். இண்டெக்ஸஸ் 0ல இருந்து 3 வரைக்கும் தான் கொடுக்கணும். இப்ப பாருங்க ரன் பண்றேன். நானு இப்போ அந்த டிவிஷனுக்காக கரெக்டாவே கொடுத்துறேன். see here 34 நியூமரேட்டர், டினாமினேட்டர் 51 கொடுத்துட்டேன். சோ அப்ப நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கொடுத்துரும். ஆனா நம்மளோட லைன் பை லைன் எக்ஸிகியூஷன் இல்லையா, இந்த ரிசல்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இந்த லிஸ்ட் வேல்யூ ஸ்டோர்ஸ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு திரும்பி இது எடுத்துக்கும். சோ இப்போ நம்மளுக்கு ரன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா இட் வில் வேல்யூ கொடுத்துருச்சு. இப்ப இங்க என்ன பண்ணுது, ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ என்டர் பண்ணுங்கன்னு கேக்குது. நான் 51 கொடுத்துட்டேன். இது என்ன மீனிங்? இப்போ நம்மளுக்கு கொடுத்துறது ரேஞ்ச் வந்துட்டு 0ல இருந்து 3 வரைக்கும் தான் கொடுக்கணும். பிகாஸ் 4 வேல்யூஸ் தான் இருக்கு, நம்மளோட ரேஞ்ச் இதுவே தான். இந்த ரேஞ்சுக்கு மீறி கொடுத்துட்டு இருக்கேன். அப்ப என்ன ஆகுது, எரர் ரைஸ் பண்ணுது. எரர் ரைஸ் பண்ணப்ப எங்க போகுது, இட் வில் கோ டு திஸ் லைன். சோ இப்ப ரன் பண்ணீங்கன்னா see அப்ப என்ன வருது, எக்ஸெப்ஷன் ரேஞ்ச். அது எந்த மாதிரி எரர், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. ஆனா அது எதுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது, டிவிஷனுக்காக இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது. பட் தட் இஸ் நாட் த கரெக்ட், ரைட்? கரெக்ட் கிடையாது இல்லையா? மீன்ஸ் இது என்னதுன்னா இது எல்லாத்துக்குமே காமன், இது எல்லாத்துக்குமே காமன். சோ இப்போ நீங்க இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு டிவிஷனுக்கு மட்டும் தான் இது வேலிடுன்ற மாதிரி சொல்லணும். அப்போ இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் கொடுக்காம நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த நேம் கொடுத்துறீங்க. மீன்ஸ் நீங்க எப்போ டிவிஷன் டினாமினேட்டர்ல 0 கொடுக்குறீங்களோ அப்ப மட்டும்தான் இந்த எக்ஸெப்ஷன் ஒர்க் ஆகணும்ன்ற மாதிரி இங்க கொடுத்துறீங்க. ஓகேவா? அப்ப மட்டும்தான் ஒர்க் ஆகணும். இது வந்துட்டு இது எக்ஸெப்ஷன் நேமா. எப்ப நீங்க டிவிஷன் பை 0 கொடுக்குறீங்களோ அப்ப இந்த அந்த டைம்ல மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சோ இப்ப பாருங்களேன். சோ இப்ப நான் திரும்பி அதே மாதிரி ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது இப்ப நான் எதுவுமே எரர் கொடுக்க மாட்டேன் டினாமினேட்டர்ல. சோ டினாமினேட்டர் நம்பரே கொடுத்துட்டேன். அப்ப அந்த ரிசல்ட் கொடுக்கும். இப்ப நான் திரும்பி அவுட் ஆஃப் இண்டெக்ஸை கொடுக்குறேன். முன்னாடி என்ன வந்துருச்சு, டிஃபால்ட்டா இருக்கிறத வந்திருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த எக்ஸெப்ட் பிளாக் ஒரு டிவிஷன் பை 0 பண்ணப்ப மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன மாதிரி எரர் வருது பாருங்களேன். சோ இந்த மாதிரி எரர் தான் வருது, நார்மல் மாதிரி தான். சோ இது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னப்போ நீங்க ஒரு டிஃபால்ட் தான் கிரியேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி திரும்பி மீன்ஸ் எந்த எக்ஸெப்ஷன் நேம் இல்லாம எக்ஸெப்ட் பிளாக் கிரியேட் பண்ணிக்கிட்டு செப்பரேட் காமன் எக்ஸெப்ட் பிளாக் கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷன் ஆஸ் en கொடுத்துறீங்க. இதுல உள்ள நீங்க எந்த மாதிரி எரர் பண்ணிருக்கீங்களோ அது தெரிஞ்சுக்கணுமா. எக்ஸெப்ஷன் raised. இப்ப அது வந்து அந்த இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஓன்லி நீங்க டிவிஷன் எரர் பண்ண மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரெஸ்ட் அண்ட் ஆர் எங்க வரும், இந்த பிளாக்குக்கு வந்துடும். சோ அது எப்படி தெரியுமானா இந்த en கொடுத்துறீங்க. சோ இப்ப ரன் பண்ணுங்களேன். ரன் பண்ணும்போது நான் நல்லாவே கொடுத்துறேன், டிவிஷன் ஆகுற வேலையை கொடுத்துறேன். இப்போ ரன் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கொடுத்துரும். நான் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு பாக்குறேன், 51 கொடுத்துறேன். இப்போ நமக்கு முன்னாடி என்ன வந்துருச்சு,
நீங்க காமனே கொடுக்கும்போது நம்மளுக்கு அது டினாமினேட்டர் ஒர்க் ஆயிருந்துச்சு. அது கொடுக்காம அது 0 மட்டும் டிவிஷன் தான் முக்கியம்னப்போ இந்த மாதிரி எரர் காட்டு இருந்துச்சு. இப்போ 0 மட்டுமே கொடுத்திருக்கேன், ஒன்னு காமன் கொடுத்திருக்கேன். இப்போ என்ன ஆகுது பாருங்களேன், நம்மளுக்கு காமனா இருக்கிறது வந்திருக்கு. எக்ஸெப்ஷன் ரேஸ்ட் லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச்னு வந்திருக்கு பாருங்க. கரெக்டா? சோ மேம் இப்ப வந்துட்டு நான் இந்த லிஸ்ட் இண்டெக்ஸ் கூட நான் ஓவர் கம் பண்ணணும் மேம். எப்படி மேம்னா தட்டு கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா அதுக்கு ஒரு செப்பரேட் எக்ஸெப்ஷன் பிளாக் கிரியேட் பண்ணிக்கோங்க. எக்ஸெப்ட் அந்த இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கு. என்னதுன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச், இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச்னுட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க. இண்டெக்ஸ் எரர்ன்றது இது எக்ஸெப்ஷன் நேம். இது எப்ப எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா எப்ப உங்களோட எக்ஸெப்ஷன் எரரா இருக்குமோ, இண்டெக்ஸ் எரர் இருக்குமோ அப்பதான் இது வரும் நம்மளுக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா எரர் ரைஸ் ஆகி இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு டிஃபால்ட் இண்டெக்ஸ் கொடுத்துறேன். சோ இண்டெக்ஸ் இண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்ப நான் அவுட் ஆஃப் ரேஞ்ச் கொடுக்கும்போது நான் இங்க வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ ஆக்சஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி கொடுத்துறேன். ஓகே, சோ பை டிஃபால்ட் இண்டெக்ஸ் ஐ வில் கெட் ஒன் வேல்யூ. அது என்ன வேல்யூ? சோ நம்ம அந்த எல் வேரியபிள் இருந்து அந்த இண்டெக்ஸ் கொடுத்துறோம். ஓகேவா? சோ இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். சோ ஜஸ்ட் ரன் இட். நம்ம ஃபர்ஸ்ட் இங்க 45 5 கொடுத்துறேன், ரிசல்ட் கொடுத்துறோம். இப்போ நான் அவுட் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துறேன் 5 வந்துட்டு. அப்ப இது என்ன இருக்கு பாருங்களேன், பை டிஃபால்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்குங்க இங்கக்கு வந்திருக்கு. என்ன இண்டெக்ஸ் எரர் ஹேண்டில் பண்றதுக்காக இங்க வந்திருக்கு. நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படும்? இது வந்துட்டு இண்டெக்ஸ் எரர் மட்டும் தான் தேவைப்படும். சோ அதுக்காக இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நீங்க மல்டிபிள் எக்ஸெப்ஷன் பிளாக்ஸ் கொடுத்துக்கலாம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் எரர் ஹேண்டில் பண்றதுக்காக. இப்போ நம்ம இண்டெக்ஸ் எரர் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த பிளாக்குக்கு வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்கு, டிஃபால்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம். தட் இஸ் -1. தட் மீன்ஸ் இந்த லிஸ்ட்ல லாஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அது வரணும்ன்ற மாதிரி. அப்ப பாருங்க இங்க வந்திருக்கு சாயன் வந்திருக்கு. ஓகேவா? சோ திஸ் இஸ் ஹவ் we can handle the errors. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா கிளியரா எல்லாருக்குமே? Understood? Clear. Hope you thoroughly understood all the concepts what I taught in this session. If you are having any doubts, kindly comment below. Still who are not subscribed to my channel, kindly subscribe to my channel and hit the bell icon for more notifications. Do support by sharing, liking and subscribing. Your support is more valuable for me. Kindly support my channel. Thank you for watching. Have a nice day. We'll meet in next video. Bye-bye.